தோன்றி ஒளியாகும் வேலை. உங்களுக்கும் இதே மாதிரி ஏஐ வீடியோஸ் மேக் பண்ணுமா? அப்போது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல க்ரோம்குள்ளே போயிட்டு தமிழ் காட் பிக்சர்ஸ் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ரீமேக்கர் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் காட்டும். இந்த இமேஜ் ஸ்வைப்பிங்குள்ளே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வேண்டிய பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிக்சருக்குள்ளே உங்களோட பிக்சரை அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த வீடியோவோட அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் பிக்ஸ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வெப்சைட் ஒன்று இருக்குது. இது வந்து ஃபோட்டோவை வீடியோவை மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நான் கொடுக்குற இந்த ப்ராம்ப்டை நீங்கள் அதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அது இல்லாமல் இந்த பிக்ஸ்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃப்ரீ தான். இதில் கிரெடிட்டட் வெர்ஷனும் இருக்குது, இதில் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செமையான வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.